sounds like Gaia hypothesis. அப்படின்னா? It's not a hypothesis anymore. It's a scientific theory. நம்மளுக்கு ஒன்றும் புரியுது இல்லைங்க. புரியுற மாதிரி சொல்கிறேன். நம்ம தான் இந்த சென்ஸ் நம்ம சயின்ஸோட வளர்ச்சினாலையும் இண்டஸ்ட்ரீஸ்னாலையும் தான் இந்த பூமியோட வெப்பத்தை நம்ம அதிகரிக்கிறோன்ற ஐடியாவே பாப்புலர் ஆச்சு. அப்போ பல சயின்டிஸ்ட் என்விரான்மெண்டலிஸ்ட் எல்லாருமே இதை எப்படி சரி செய்யுதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போதான் இந்த பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் ஜேம்ஸ் லவ்லாக்ன்றவர் இந்த தியரியை ப்ரப்போஸ் பண்ணாரு. இந்த தியரி படி நம்ம மொத்த பூமியும் ஒரு உயிருள்ள ஆர்கானிசம். நம்ம உடம்புல எப்படி பல கோடி கிருமிகளான பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ்லாம் வாழுதோ அதே மாதிரி தான் இந்த பூமியில நம்ம வாழறோம். இந்த பூமி நம்ம வாழறதுக்கு ஏற்ற மாதிரி வெப்பநிலைகளை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கு. ஒருவேளை நம்ம உடம்புல இருக்கிற ஒரு கிருமியோட எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்னு நினைக்கிற? பாடி ஆட்டோமேட்டிக்கா அதை சரி பண்ற வேலையில இறங்கிடும். லைக் காய்ச்சல் வருங்க. ஃபீவர்னா என்ன? உடம்பு சூடாகும் இல்லையா? அதே மாதிரி தான் இப்ப இந்த பூமி சூடாகிட்டு இருக்கு. குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச், இது எல்லாம் இந்த பூமிக்கு பிடிச்சிருக்கிற காய்ச்சல். இது ஒரு சைன். நம்ம பாடி எப்படி காய்ச்சல் மூலியமா எக்ஸ்ட்ரா கிருமிகளை அழிக்குதோ அதே மாதிரி தான் இப்ப இந்த பூமி நம்மள அழிக்கிற மெக்கானிசம் இறங்கிருக்கு. இது முதல் தடவைலாம் கிடையாது. இதே மாதிரி பல தடவை நமக்கு முன்னாடி வாழ்ந்த பல உயிரினங்களுக்கு இதை செஞ்சிருக்கு. This is the 6th extinction. இப்ப இதெல்லாம் ஏன் சொல்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கதையை படிச்சிங்களேங்க, உங்களுக்கு என்ன புரிஞ்சது? உங்களுக்கு புரியாதுங்க நான் சொன்னா. பூமிகா யாரு? ஆட்டிசம்னால பூமிகா வேற யாரும் இல்லைங்க. பூமிங்க. அந்த கதைய இன்னொரு தடவை நல்லா கவனிங்க, அப்பதாங்க உங்களுக்கு புரியும். அவளுக்கு நல்லது கெட்டது தெரியாது, அன்பு காட்டவும் அரவணைக்கும் தாங்க தெரியும். அவ மேல எந்த செயற்கையான விஷயத்தையும் ஒத்துக்க மாட்டாங்க. அவளுக்குன்னு ஒரு மறக்குதுங்க, அதை மாத்தினா அவளுக்கு பிடிக்காது. இந்த பூமியை என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்கிறதுலாம் கிடையாதுங்க. பேப்பருக்கு வெளியே பெயிண்ட் பண்ணாதான் உனக்கு எவ்வளவு தடவைமா சொல்றது? அவளுக்கு கட்டுப்பாடே கிடையாதுங்க. நீங்க உங்க இஷ்டத்துக்கு உங்க வக்கரத்துக்கு இழுக்க நினைச்சா எப்படிங்க? நம்ம ஸ்கூல்ல ஒன்றை சேர்த்திட்டாங்க. பூமிக்கா இதெல்லாம் தேவையில்லை. நீங்களா பைத்தியங்க. இவ்வளோ லைஃப் ஃபார்ம்ஸை சஸ்டெயின் பண்ற அதோட இன்டெலிஜென்ஸை புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி நம்ம யாருக்கும் இல்லை. உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணா செய்வீங்க, அவ திரும்ப உங்களை எதுவும் பண்ண மாட்டா. அப்படிதானங்க? அவ கொஞ்சம் செலுத்தாலும் ஒருத்தரம் தாங்க மாட்டீங்க. அதுக்குள்ள என்ன ஆட்டம். சாம், அதித்தி,
காயத்ரி, காயத்ரி எங்க இருக்க? ஏன்க்கா பேய் அறிஞ்ச மாதிரி இருக்க?